பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச நம்ம கடைக்கு அரைக்கிற இட்லி மாவு. இதில் நான் சொல்கிற மாதிரி இட்லி ஊற்றி பாருங்களேன். இட்லி தட்டு வச்சு உங்களுக்கு புசு புசுன்னு ஒரு இட்லி. வெறுமனே மாவுமே நம்ம புசு புசுன்னு அரைச்சிட்டா மட்டும் போதாது, அது ஊற்றுறதுக்கு சில மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி ஊற்றினா தாங்க நம்மக்கிட்ட மாவு அரைக்க வரவங்களாம் கேட்பாங்க, உங்கள் இட்லி உங்கள் மாவில் ஊற்றினா மட்டும் இட்லி புசு புசுன்னு இருக்குது, நாங்கள் அரைச்சிட்டு போனால் இத்தனைக்கும் நாங்கள் நிறைய உளுந்து போடுறோம், ஆனால் எங்களுக்கு புசு புசுன்னு வரலன்னு சொல்லுவாங்க. வெறுமனே மாவு அரைக்கிறதுல மட்டும் இட்லி வந்துடாது. அந்த இட்லி ஊற்றுறதுல இருக்குது, ஊற வைக்கிறதுல இருக்குது, அதுக்கு தேர்வு செய்கிற அரிசி உளுந்தில் இருக்குது, எவ்வளோ இருக்குது. இட்லி ஒரு இட்லின்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கிடணும். இது வருங்க, மாவு வச்சுருக்கேன். உப்பு மட்டும்தாங்க போடுவேன் நான். இந்த சோடா மாவுலாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது, உப்பு மட்டும்தான். தண்ணி விட்டு லேசாக அந்த உப்பு மாவோட மிக்ஸ் ஆகுறதுக்கு தண்ணி, அதுதான். ரொம்பலாம் அடிக்க வேணாங்க மாவை. பாருங்க, தண்ணி கொதிக்குது. நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இந்த இட்லி பாத்திரம். நான் இட்லி ரொம்பவே நல்லா வரும் இதில். நம்ம தண்ணி கொதிக்கிட்டு நம்ம உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த மாவில். பாருங்க, மாவை ஊற்றும் போது இப்படி ஊற்றுங்க, நல்லா தூக்கி இப்படி தூக்கி ஊற்றணும். தண்ணியும் நல்லா கொதிக்கணும். நம்ம தட்டு வச்சுட்டு மாவை தூக்கி ஊற்றணும். இப்போ இட்லி தட்டை நம்ம இந்த 2 இட்லிக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த குழி வர மாதிரி, இந்த தட்டோட குழி வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆவி தண்ணி வந்து இந்த இட்லியில் கொட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஊற்றியாச்சு, நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். எப்பயுமே வந்து இட்லி ஊற்றின பிறகு அனலை கம்மி பண்ணாதீங்க. ஃபுல் அனலில் பெரிய அடுப்பில் வச்சுருங்க. இது பெரிய பாத்திரம், பெரிய அடுப்பில் வச்சுருங்க. சின்ன பாத்திரம் வச்சிங்களா, சின்ன அடுப்பில் வச்சுங்க. இட்லி வேகட்டும், காட்டுறேன். பாருங்க, இட்லி வெந்துட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பார்க்கும் போதே தெரியும் பாருங்க உங்களுக்கு. நான் வெந்துருச்சான்னு கையிலெல்லாம் குத்தி பார்க்க மாட்டேங்க, எனக்கு பயம் சூடுனாலே. இது வருங்க, கருவேப்பிலை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, உருவிட்டு இந்த குச்சியில் தான் இப்படி குத்தி இப்படி எடுத்து பார்ப்பேன். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஐடியா எனக்கு. இது வருங்க, ஒட்டலைன்னா மாவு ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி பாருங்கள் எப்படி புசு புசு புசுன்னு இருக்கு. இது வருங்க, தெரியுதா? செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். மாவு எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னு வச்சுங்களேன், இட்லி உங்களுக்கு சூப்பராக புசு புசுன்னு இருக்கும். ஊற்றி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.